ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் மட்டும் நமக்கு ஏன் படித்ததெல்லாம் மறக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்துலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு கம்மியாகவே இருக்குது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ரேட்டு மற்ற இதை விட நமக்கு ரேட்டு கம்மியாகவே கொடுக்குறாங்க. ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈஸி ரிட்டர்ன். அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே ஏதாவது கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபரும் இருக்குது. அதில் என்ன பண்ணிக்கலாம், இப்போ வாட்ஸ்அப் சேட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் உண்டோ எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்கே எந்த மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம குக்கிங் சம்மந்தமான உள்ள பொருள், அப்புறம் ரெடி டு குக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பைமோட்டில் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் கேர் சம்மந்தமாக உள்ளது, அப்புறம் பேக்கரி சம்மந்தமாக உள்ள திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாமே நமக்கு பிடிச்சது, அது எல்லாமே நம்ம விரும்பி சாப்பிடுவோம். அது எல்லாமே குறைஞ்ச ரேட்டில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேபி கேர், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான டயப்பரு மற்ற மாதிரி எல்லா திங்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓரல் கேர் இருக்குது. அப்புறம் பூஜைக்கு நம்ம சாமி கும்பிட்றது, அதாவது பூஜைக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பியூட்டி கேர், லேடிஸ்க்கு எல்லாமே லேடிஸுக்கு பிடிச்ச ஐட்டம், லேடிஸுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லேட் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்குது. அதுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வெல்கம் கிட் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 23 ப்ராடக்ட் இருக்குது. 999 மட்டுமே. உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, வெப்சைட் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஆப்பு என்ன பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், பைமோட்டுன்னு இருக்கும். அதை போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்க ஆப் ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் மட்டும் ஏன் மறக்குது? நம்ம நல்லா படிச்சிருப்போம், இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னே என்னாகும், ஒரு சில பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். அது எல்லாமே எதனால் ஏற்படுது, அதை நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வரோம், இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா பயம். இப்போ நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னே கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா, ஐயோ இது தெரியுமா தெரியாதா, நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா இருக்காதா, அந்த ஒரு பதட்டத்தில் பயத்தில் இருந்து அப்படின்னா என்னாகும், நம்ம கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் நல்லா எழுத முடியாது. ஒன்லி ப்ரிப்பேர் ஆகாத மாதிரியே நமக்கு என்ன இருக்கும், ஒரு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணலையோ அப்படிங்கிறது ஒரு தாட்டும் இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமில் நம்ம நல்லா எழுத முடியாமல் போகலாம். அதுக்கு என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் சில நேரம் கஷ்டமாக இருக்கா, சரியான நேரத்தில் நம்மளால் எழுத முடியுமா, கரெக்டாக எழுத முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்மளால் அது திரும்ப திரும்ப நம்ம மைண்டுக்குள்ளே வந்தோன்னா கண்டிப்பாக எக்ஸாம் நல்லாவே எழுத முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுக்காக இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, இந்த பயம் பதட்டம் இதெல்லாம் இருந்தாலே கண்டிப்பாக என்ன முடியாது, நம்மளால் எக்ஸாம் சரியாகவே எழுத முடியாது. என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல நீங்கள் பயமோ பதட்டமோ இருந்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல என்னாகும், அட்ரினல் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி என்னாகும், சுரக்கும். இது என்னாகும், இதய துடிப்பை அதிகப்படுத்த ரத்த ஓட்டம் அதிகமாகி உங்களுக்கு ஆக்சிஜன் ப்ராப்ளம் வரலாம். அப்போ சுவாசிக்க முச்சில் கஷ்டமாக இருக்கும். இதனால் என்னாகும், மனசோர்வு உண்டாகும். மனசோர்வு உண்டாக்கி தசைகளை இறுக்கமாக்கும். இதனால் என்னாகும், பயம் அதிகமாகும். இதனாலேயே நமக்கு என்னாகும், பயம் அதிகமாக வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, மழை காலத்துலலாம் மேகத்தை சூரியன் மறைச்சி வச்சுருக்கோம். ஆனால் அதுக்குன்னு சூரியன் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சூரியன் அங்கே தான் இருக்குது. ஆனால் அது என்ன ஆகும், மேகம் நமக்கு மறைச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம படித்ததை ஈஸியாக ஞாபகப்படுத்த ஒரு 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?
ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதமுச்சில் எப்போவுமே என்ன பண்ணுவோம், கீழே குனிஞ்சு தான் எழுதுவோம். அப்போது என்ன ஆகும், நமக்கு வந்து பதட்டமும் பயமும் வந்து அதிகமாக இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை, மறந்துட்டு கொஞ்சம் பயம் பதட்டம்லாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா, தலையை வந்து மேலே நோக்கி பாருங்கள். மேலே நோக்கி கொஞ்சம் நேரம் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குறையிறத வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? நம்ம வந்து குனிஞ்சிட்டு இருந்தே எப்படி எப்பவும் குனிஞ்சு தான் எக்ஸாம் எழுதுவோம். அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் மறந்த மாதிரி இருந்து அப்படின்னா கொஞ்சம் நேரம் தலையை என்ன பண்ணுங்கள் மேலே தூக்கி வச்சு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு தெரியாத மாதிரி இருக்குது, படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், சுவாச பயிற்சி எடுக்கணும். என்ன பண்ணணும், மூச்சை வந்து நல்லா இழுத்து விடணும். அதாவது கொஞ்ச நேரம் தம் கட்டி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே என்னாகும், பயம் எல்லாமே குறையும். உங்களுக்கு ஆக்சிஜனும் உடம்புக்கு வந்து என்னாகும், கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு 30 மினிட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கன்னா அப்பப்போ மூச்சு பயிற்சி செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே என்ன பண்ணும், ரிலீஃப் கொடுக்கும். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள் தாட்டில் வந்து எப்போவுமே கவனமாக இருக்கணும். எப்போவுமே என்ன பண்ணணும், பாசிட்டிவாக நினைக்கணும். நெகட்டிவாலாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம், நல்லா எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட இருந்தனா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது என்ன பண்ண, லைட்டாக புன்னகைக்கும். அதாவது லைட்டாக சிரிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து நம்ம படித்தது எதுவுமே பயம் பதட்டம் இல்லாமல் நல்லா எழுத முடியும். கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே என்ன பண்ணுங்கள், லைட்டாக சிரிங்க. நல்லா படிச்சிருக்கோம், நம்ம கண்டிப்பாக நல்லா எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்கன்னா சிரித்து பழகுங்க. உங்களுக்கு ரொம்பவே அது என்னது, உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது. ஓகே, ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதும்ச்சில் மற்றவங்க யாரையும் என்ன பண்ணுதுங்க பார்க்காம உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. மற்றவங்க கூட என்ன பண்ணுங்க, எப்போவுமே உங்களோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா? கம்பேர் பண்ணாமல் நீங்கள் உங்களோட திறமை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி படிச்சிருக்கீங்க எல்லாமே தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த எந்த ஒரு பயமும் பதட்டமும் உங்களுக்கு தேவையில்லை. எக்ஸாமே என்ன பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வீடியோஸ், அதாவது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.